ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி. சுரைக்காய் அடை. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஒரு டிஃபன். இது செய்ய 1 கப் கோதுமை ரவை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது செய்ய இன்றைக்கி நான் பாதி சுரைக்காய் எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு துருவி வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2, 1 ஸ்பூன் பச்சை மிளகா விழுது, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு அரை கப். இப்போது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம துருவி வச்சுருந்த சுரைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சுரைக்காயிலே தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சிருந்த கோதுமை ரவை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். ஒரு பவுலில் வடித்து வச்ச கோதுமை ரவை, அரை கப் அரிசி மாவு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, வதக்கி வச்ச சுரைக்காய் அதையும் இதில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட அடை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். இல்லைனா நார்மல் தோசைக்கல்லில் கூட ஊற்றிக்கலாம். லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு லைட்டாக மேலே அமுத்தி விட்டுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரண்டியில் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா கையில் கூட இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆயில் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 வாட்டி இந்த டிஃபனை செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். காம்பினேஷனுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க.